நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சரியா பாணி என்ற பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழையால் பயணிகளின் பாதுகாப்பு கருதி கடந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு மீண்டும் சிவகங்கை என்ற பெயரில் இம்மாதம் 16ஆம் தேதி கப்பல் சேவை தொடங்கப்பட்டது. கப்பலில் 123 சாதா இருக்கைகளும் 27 பிரீமியம் இருக்கைகளும் என மொத்தம் 150 இருக்கைகள் உள்ளது. ஜிஎஸ்டியுடன் சாதாரண கட்டணம் ரூபாய் 5000, பிரீமியம் இருக்கைகளுக்கான கட்டணம் ரூபாய் 7500 நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் 150 பேர் செல்லக்கூடிய கப்பலில் தொடங்கிய முதல் பயணத்தில் இலங்கை தமிழர்கள் 5 நபர்கள் உட்பட 44 பயணிகள் கப்பலில் சென்றனர். தொடர்ந்து கப்பல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு கடந்த 17ஆம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட்டு நாகை துறைமுகம் வந்தடைந்தது. இதைத் தொடர்ந்து 18ஆம் தேதியிலிருந்து தினந்தோறும் இரு மார்க்கத்திலும் பயணிகள் கப்பல் இயக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் 18ஆம் தேதி 8 பயணிகளுடன் இலங்கை காங்கேசன் துறைக்கு சென்றது. மீண்டும் நேற்று 19ஆம் தேதி முன்பதிவு செய்திருந்த 4 பயணிகளுடன் காலை இலங்கை செல்ல வேண்டிய பயணிகள் கப்பல் நிறுத்தப்பட்டு இன்று 5 பயணிகளுடன் சென்றுள்ளது. இந்த நிலையில் காலநிலை மாற்றம் காரணமாக வாரத்தில் செவ்வாய், வியாழன், ஞாயிறு ஆகிய நாட்களில் மட்டுமே பயணிகள் கப்பல் சேவை இயக்கப்படும் என நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது.